ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ நான் பார்த்தீங்கன்னா எளிமையான முறையில் கம்மி பட்ஜெட்டில் 4க்கு 20 அடி தோரணம் எப்படி பண்ணுறது ஓகேங்களா, அதை தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம 5 ஆம்ஸ் 12 வோல்ட் அடாப்டர் ஒன்று, அப்புறம் ரோப்பு, டேகு, பிக்சலு இது மட்டும் தான் தேவைப்படும். என்னென்ன பொருள் தேவைப்படும் நான் உங்களுக்கு வீடியோ அப்கமிங்கில் அப்படி சொல்கிறேன் பாருங்கள் ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 12 வோல்ட் பிக்சல் எஸ்எம்டி செட்டு எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் தான். நீங்கள் தோரணம் மாதிரி போடுறது தான் நமக்கு 5 இன்ச்சே போதும். அதுதாங்க நமக்கு கேப்பு கரெக்டாக இருக்கும், வெளிச்சமும் பிரைட்னஸும் சூப்பராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 9mm பல்பு தான் இந்த பல்பு. இந்த பல்பு நம்ம கீழே 4 அடி தொங்குறதுனால 10 பல்பு நமக்கு தேவைப்படும். பாருங்கள், 10 பல்பு இந்த மாதிரி எண்ணி எடுத்துக்கங்க. கரெக்டாக 10 பல்பு எண்ணி எடுத்துகிட்டு கடைசியாக 10வது பல்புக்கு வந்து நீங்கள் ஒயர் கட் பண்ணி விட்ருங்க கடைசியாக. ஏன்னா அது கீழே கடைசி பல்பு அவ்வளோதான். அதுக்கப்புறமேட்டு லைட் எதுவும் ஜாயின் பண்ண மாட்டோம். அதனால் ஒயரை நீங்கள் ஒட்டியே கட் பண்ணி விட்ருங்க. பார்த்தீங்களா, இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் மேலே நமக்கு லைன் அடிக்கும்போது மேலே ஒயர் ப்ளஸ் மைனஸ் இருக்கும். அந்த ஒயரை வச்சுட்டு கீழே இருக்கிற பல்பு வந்து பார்த்திங்கன்னா கீழ்ப்பக்கம், அதாவது 10 பல்புமே கீழ்ப்பக்கம் பார்த்த மாதிரி நம்ம வச்சு டேக் அடிச்சுக்கலாம். 10 பல்புமே கீழ் பார்த்த மாதிரி நம்ம டேக் அடித்தோமா பல்பு ஒரே நேராக வரும் ஓகேங்களா. அதுக்கோசரம் தான் அந்த மாதிரி 10 பல்பு போட்டு அடிச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒயர் கையில் 1.0 ஒயர் கையில் எடுத்துக்கிட்டோம். இதே போதும், இதே தோரணத்துக்கு லைஃப் வரும். பிக்சல் எல்லாமே இதுக்கு 4 கலர், 20 அடிக்கு 4 கலர் தேவைப்படுறதுனால பிக்சல் 4 கலர் அவர் மாதிரி நம்ம கட் பண்ணி டேக்கெல்லாம் கீழ்ப்பக்கம் பார்த்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரோப்பு பிக்சலுக்கு யூஸ் பண்ணுற, அதாவது மேலே நம்ம வெறும் ஒயரில் போட்டோமா நம்ம இழுத்து கட்டும் போது அந்த போயிடும். அதுக்கு கவுரு ஒன்று போட்டு அந்த கவுரு வந்து நம்ம 1 அடிக்கு ஒன்று மார்க் பண்ணிக்கிட்டோம் பாருங்கள். இந்த மார்க் பண்ணது பார்த்திங்கன்னா 1 அடிக்கு ஒன்று மார்க் பண்ணது பிக்சலை 1 அடிக்கு ஒன்று தொங்கட்டோமா அது நல்லா கேப்பு கரெக்டாக இருக்கும். அதுக்கு அப்புறம் நம்ம ஒயரு 1 ஸ்கொயர் ஒயர் எடுத்து நம்ம அந்த கயிறில் கட்டிப்போம், டேக் போட்டுப்போம். ஸ்லீவ் பாருங்கள் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அந்த ஒயரில் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா டேப்பு எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா டேப்பு வந்து மழையில் இருந்துச்சுன்னா அவுந்துட்டு வந்துடும். அந்த லைட்டை நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா அவுட்டோருக்கு தான் யூஸ் பண்ணுவோம். மழையில் இருந்துச்சுன்னா டேப்பு போயிடும். ஸ்லீவ் அதனால் எடுத்து வச்சுக்கிட்டோம் ஓகேங்களா. ஸ்லீவ் பாருங்கள், அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நான் வச்சு உங்களுக்கு ஸ்லீவ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி கட்டை, இது வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணுறதுக்கு கட்டை நமக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒர்க்கு பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி கட்டை வாங்கி வச்சுக்கோ, உங்களுக்கு வேலை எளிமையாக போயிடும் ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம அந்த லைன் அடிக்கிற ப்ளஸ் மைனஸுக்கு 1 ஸ்கொயர் ஒயர் எல்லாத்தையுமே சீவ் விட்ருவோம். எல்லா ஒயருமே நீங்கள் கொஞ்சம் தள்ளி சீவுங்க. ப்ளஸ்ஸுங்கன்னா மைனஸு கொஞ்சம் தள்ளி, ஏன்னா நேருக்கு நேராக கட் பண்ணோமா ப்ளஸ் மைனஸ் ஜாயின் ஆச்சுன்னா நமக்கு எஸ்எம்பிஎஸ் போயிடும் ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிக்சலை எடுத்து அந்த நம்ம மார்க் பண்ண இடத்துல எல்லா 20 பிக்சலையும் நம்ம கட்டிக்கலாம். மொத்தம் 20 தொங்குற மாதிரி இருக்கும், 10 பல்பாக. அதனால் 20மா நம்ம எடுத்து கட்டிக்கலாம். ஒரு கலருக்கு 5 வரும், 10 பல்புனா ஒரு ஃபஸ்ட்டு 5 பச்சை, அடுத்த 5 ப்ளூவு, அப்படி நம்ம கட்டிக்கிறோம். அப்படி கட்டினா தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் லாங்லேருந்து பார்க்கறதுக்கு அந்த மாதிரி போட்டினா தான் நமக்கு நல்லாயிருக்கும் தோரணத்தை பொறுத்த அளவுக்கு. பார்த்திங்கன்னா தொங்க விட்டுக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு 5 பச்சை, அடுத்தது ப்ளூவு, அடுத்தது எல்லோ. இந்த மாதிரி நீங்கள் 5 தான் ஒரு கலருக்கு தொங்க விட்ருங்க, நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. 1 அடி கேப் விட்டாலும் போதும், அதுவே நமக்கு லாங்லேருந்து பார்க்கறதுக்கு அதுவும் நல்லாயிருக்கும் ஓகேங்களா. அதுக்கு மேலே முக்காடியில் போனால் பக்கமாக இருக்க மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம மேலே பிக்சலுக்கு எல்லாம் அதாவது பிக்சலுக்கு ஒயர் எல்லாம் சீ விட்ருவோம். எல்லா பிக்சலுக்கும் சீ விட்டு ப்ளஸ்ஸு மைனஸு நம்ம மேலே பாருங்கள் ப்ளூவு ரெட்டு ஒயர் கொடுத்துருப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ வந்து மைனஸு, ரெட்டு வந்து ப்ளஸ்ஸாக எடுத்துக்கிட்டு நம்ம பிக்சலுக்கு லைன் கொடுத்து ஸ்லீவ் ஏற்றிட்டுருவோம். பாருங்கள், எதுக்கோசரம் ஸ்லீவ் போடணும்னு சொன்னோன்னா முன்னே சொல்லியிருப்பேன், மழைக்கு டேப்பு பிரிஞ்சிட்டு வந்துடும். ஸ்லீவ் தான் பரவாயில்ல, ஹீட் பண்ணிவிட்டால் சூப்பராக நின்றுக்கும். அதே நமக்கு லைஃப் லாங் வரும். இதே மாதிரி நீங்கள் எல்லா பிக்சலுக்குமே ப்ளஸ்ஸு மைனஸு மேலே லைன் கொடுத்துருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த தோரணத்தை பொறுத்தளவுக்கு கம்மி பட்ஜெட்டு தான் நமக்கு. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே செய்யலாம், ஈஸியான முறை தான். ஆனால் கொஞ்சம் வேலை இருக்கும். வேலையை பார்த்தீங்கன்னா நமக்கு பொருள் கம்மி தான், அதுக்கோசரம் தான். பாருங்கள், எல்லா லைட்டுக்குமே நம்ம ப்ளஸ் மைனஸ் கொடுத்து ஸ்லீவ் போட்டு விட்டாச்சு. ஸ்லீவ் ஹீட் பண்ணலன்னும் ஸ்லீவ் வந்து கடைசியாக ஹீட் பண்ணிக்கலாம். லைட் எரி விட்டு பார்த்துக்கப்போ கடைசியாக ஹீட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை, இதுக்கு வந்து நம்ம மெயினாக பவர் சப்ளை இப்போ நம்ம கொடுத்து பார்த்து லைட் அடிச்சதுக்கப்புறம் ஸ்லீவ் ஹீட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. பார்த்திங்கன்னா பவர் சப்ளை நம்ம 12 வோல்ட் 5 ஆம்ஸ் எடுத்துக்கிறோம். அது வாட்டர் ப்ரூஃப் தான். இது 1வது பவர் சப்ளை. நம்ம இப்போ பவர் சப்ளை அந்த இடத்துல வச்சு கையில் வச்சு நம்ம டேக்கு போட்டு விட்டுடலாம். டேக்கு போட்டு விட்டாலே போதும். அந்த பக்கம் இருக்கிறது எல்லா ஒயர் பார்த்திங்கன்னா ஏசி வோல்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் கருப்பு சிவப்பு சீவர்றது பார்த்திங்கன்னா அவுட்புட்டு 12 வோல்ட்டு அவுட்புட்டு ஓகேங்களா. இப்போ நம்ம அந்த பிக்சல்லேருந்து ரெட்டு ப்ளூ ஒயர் எடுத்தோம்ல, அந்த ரெட்டு ப்ளூ ஒயரில் வந்து
ப்ளூ வந்து மைனஸ்னால நம்ம எஸ்எம்பிஎஸ் மைனஸ்லேருந்து பவர் சப்ளை மைனஸ்லேருந்து நம்ம பிக்சலுக்கு மைனஸ் லைன் கொடுக்குறோம். இப்போ அதுக்கும் ஸ்லீவ் போட்டு விட்ருங்க. எல்லாத்துக்குமே ஜாயிண்ட்டை பொறுத்தளவுக்கு ஸ்லீவ் போட்டு விட்ருங்க. சால்ட்ரிங் வைக்கவும் வேணாம், நீங்கள் டேப் அடிக்க வேணாம், ஸ்லீவ் போட்டு விட்ருங்க. ஸ்லீவ் போட்டாலே போதும், அதே லைஃப் நல்லா வரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு, அந்த மேலே நம்ம ப்ளஸ்ஸு மைனஸ் கொடுத்ததில் ப்ளஸ்ஸு பவர் சப்ளை லைன் கொடுக்கலாம். கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கும் நம்ம ஸ்லீவ் போட்டுவிட்டலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே நம்ம லைன் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ வந்து ஏசி லைன் மட்டும் கொடுத்துட்டு நம்ம லைட் ஆன் பண்ணி பார்த்துடலாம். எப்படி லைட்டு எரிஞ்சிச்சுன்னா நம்ம அதுக்கப்புறமேட்டு ஸ்லீவ் ஹீட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அதுக்கப்புறமேட்டு இதில் நமக்கு லைன் கொடுக்குற வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. பாருங்கள், ஏசி வோல்ட்டுக்கு நம்ம மஞ்சள் கலர் வயரில் நம்ம ஏசி வோல்ட்டும் கொடுத்தாச்சு. பார்த்தீங்களா? இதுக்கப்புறமேட்டு நம்ம லைட் ஆன் பண்ணி பார்த்துடலாம். ப்ளஸ் மைனஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்தாச்சு. லைட்டு பாருங்கள், நீட்டாக 10 பல்பு நீட்டாக தொங்க. இப்போ நம்ம லைட்டு போட்டோம் பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், லைன் எல்லாமே எரியுது. நமக்கு இந்த பிக்சலை பொறுத்த அளவுக்கு ப்ளஸ் மைனஸ் மாற்றி கொடுத்தா மட்டும்தான் எரியாமல் போவோம். ஓகேங்களா? மற்றபடி வேறு எதுவும் ஆகாது. பவர் சப்ளை நீங்கள் ஏசி வோல்ட்டில் டிசி வோல்ட்டில் ஏசி லைன் கொடுத்துட்டிங்கன்னா பவர் சப்ளை வெடிச்சு போயிடும். அதை கொஞ்சம் பார்த்து கரெக்டாக கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், தோரணம் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நீட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் இப்போ வந்து நீங்கள் லைட் எல்லாமே செக் பண்ணிவிட்டு லைட் எல்லாமே எரியுது. இப்போ நீங்கள் ஸ்லீவ் ஹீட் பண்ணி விட்ருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்லீவ் ஹீட் பண்ணிவிட்டாலே போதும், நமக்கு 2 பக்கமும் இழுத்து பிடிச்சிக்கும். ஸ்லீவு லைஃப் வரும். நம்ம யூஸ் பண்ணுற தோரணத்துக்கு செஞ்சு கொடுக்குற தோரணத்துக்கு எல்லாமே நம்ம ஸ்லீவ் ஹீட் பண்ணி தான் ஸ்லீவ் போட்டு தான் கொடுக்குறோம். இதே பெஸ்ட்டு, இதே பரவாயில்ல. ஓகேங்களா? நம்ம டேப் எதுக்காக அடிக்கிறதுனா ஃபினிஷிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஃபினிஷிங்கே கொண்டு டேப் அடிப்போம். ஆனால் அது டேப் அடித்தா லைஃப் வராது. அது ஒரு 2 மழை வந்துச்சுன்னா அது டேப்பு பிரிஞ்சுட்டு வந்துடும். நம்ம எல்லா லைட்டும் லைன் எரியுது கரெக்டாக கணக்கு கொடுத்ததுனால எல்லா ஸ்லீவும் நம்ம ஹீட் பண்ணிவிட்ருவோம். எல்லாத்தையுமே கரெக்டாக உங்கள்கிட்ட ஹீட் கன் இருந்தால் நீங்கள் ஹீட் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைனா விளக்கு இல்லை சால்ட்ரிங் கன் இருக்கும், அதை வச்சு கூட நீங்கள் ஹீட் பண்ணி விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஹீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த கையில் வந்து இந்த ஒயரும் பிக்சலும் இழுத்து பிடிக்கிறதுக்கோசரம் ஒவ்வொரு லைட்டுக்கும் நடுவில் ஒரு டேகு, லைட்டுக்கிட்ட ஒரு டேகை போட்டு இந்த 20 அடிக்குமே நம்ம இந்த டேகு போட்டு விட்றோம். ஓகேங்களா? டேக் போட்டு கட் பண்ணி விட்ருங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமேட்டு நமக்கு ஃபுல்லாக வேலையே முடிஞ்சிருச்சு. இந்த லைட்டு நமக்கு இப்போ பயன்படுத்துகிற நிலைமைக்கு இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தோரணை நீங்கள் பண்ணணுன்னா இது ரொம்ப பெரிய வேலை இல்லை, கம்மியான வேலை தான். இங்கே பாருங்கள், நாம் பண்ண தோரணம் எப்படி நைட்டில் எப்படி பிரைட்னஸ் ஆகுது பாருங்கள். தோரணனால அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேலை முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? பாருங்கள், அதை பிரைட்னஸ் பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பிக்சலு தோரணம் அதுக்கப்புறமேட்டு இதுக்கு யூஸ் பண்ணுற பொருள் பவர் சப்ளை, ரோப்பு, டேகு எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணிங்கன்னா நம்ம ஒரு நாளில் டெலிவரி பண்ணிடுவோம், தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் எங்கே இருந்தாலும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி பொருள் உங்களுக்கு ஒன்றா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு அப்படியே வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி அவைலபிள். உங்களுக்கு பொருளை வேணாலும் பொருளாக செஞ்சு கொடுனாலும் செஞ்சு கொடுக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.